2-2-1. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Krishnaya Vasudevaya Haraye Paramatmane, Pranadakleshanasaya Govindaya Namo Namaha, Nama Sankirtanam Yasya Sarva Pava Pranasanam Pranamo Dukkha Shamanaha Tannamami Harim Param Kalaye Sundarakaram Sadaika Priyadarshanam Anjana Nasagam Devam Sadguru Muralidharam Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha. Gopika Jivana Smaranam Govinda Govinda Sadgurunath Maharaj ki Jai. Sai TV நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் பூகோள ககோள வர்ணனை பற்றி ஃபுல்லாக வருது. ஏன்னா எல்லாம் பகவானோட சுரூபமாக இருக்கிறதுனால பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான் இல்லையா. ஏதோ ரூபத்தில் தான் இருக்கான்னு சொல்ல முடியாது. எல்லா வாசுதேவ இதி சர்வ இதி, எல்லா இடத்துலையும் வாசுதேவனே இருக்கிறதுனால எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அவனே வசிக்கிறதுனால இந்த மலைகள் நதிகள் இதுவும் கூட அவனோட சொரூபந்தான் இல்லையா. அதனால் அதை பற்றி வர்ணனை பஞ்சமஸ்கந்தத்தில் வந்துட்டுருக்கு. சொர்க்கம் வர்ணனையும் வரும், நரக வர்ணனையும் வரும். இங்கே சொல்கிறார், எந்தெந்த தீபங்களில் எந்தெந்த வருஷங்களில் யார் யார் எந்தெந்த அவதாரத்தை பூஜை பண்ணினா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம். இதில் கிம்புருஷம் அப்படிங்கிற ஒரு வருஷத்தில் அந்த இடத்துல சாக்ஷாத் ராமச்சந்திர மூர்த்தியை ஹனுமான் உபாசனை பண்ணுறார். அங்கே இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் ரிஷிகளோடு சேர்ந்துட்டு அவரும் கானம் பண்ணிட்டு இருக்கார். யார் இந்த ராமச்சந்திர மூர்த்தினாக்கா அவர் தான் சாக்ஷாத் ஆத்மஸ்வரூபம், எல்லா இடத்துலையும் வசிக்கக்கூடிய ஒரு பரமானந்த வஸ்து, பரமாத்ம வஸ்து. அப்படிப்பட்ட வஸ்து இங்கே ஒரு வேஷம் போட்டுட்டு ராமன்கிற பேரில் நரனா சுற்றின்னு இருக்கார். அவருக்கு பிரிவுன்னு ஒன்று கிடையாது, சோகம்னு ஒன்று கிடையாது, துக்கம்னு ஒன்று கிடையாது. ஏதோட அவதாரம் ஏதோ அசுரலை வதம் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதுவும் கிடையாது. மனிதர்களை திருத்துவதற்காகவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவதாரம் தான் இது ராமாவதாரம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே ராமரை பஜிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் இங்கே பூர்த்தி பண்ணுறார். அதுக்கப்புறம் பாரத வருஷம் நம்ம இருக்கோம் இல்லையா, இந்தியா, இந்த வருஷத்தை பற்றி வர்ண ஸ்ரீ சுகர் சொல்கிறார். இந்த பாரத வருஷத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், இதுதான் புண்ணிய பூமி. புண்ணிய பூமியாக இருக்கிறதுனாலேயே இதுக்கு எவ்வளோ ஏற்றமாக இருக்குது. அதாவது ஒரு மனிதன் எடுத்துட்டாக்க அந்த மனிதனுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணால் தான் அவனால் ஃபங்க்ஷனே பண்ண முடியும் இல்லையா. ஹார்ட் நின்றுடுத்துனாக்க, இதயம் துடிக்கிறது நின்று போயிடுதுன்னு சொன்னாக்க பிராணன் போயிடும் இல்லையா. அதனால் இந்த உலகத்துக்கு ஹார்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பாரத வருஷமாக இந்தியா. இந்த உலகத்தை ஒரு வீடுன்னு எடுத்துட்டாக்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பூஜை ரூம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த பூஜை ரூம் தான் இந்த உலகங்கிற மேப்புக்கு பூஜை ரூமாக இருக்கக்கூடியது இந்தியா. அதனால தான் மேல்நாட்டவர்கள்லாம் இந்தியாவுக்கு இந்தியாவில் யோகத்தை கற்றுக்கிறா. அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் கற்றுக்கிறா. எப்படி உள்ளே போகிறது, மனசை எப்படி அடக்கிறது அப்படின்னு வர பால் பிரிண்டன்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்டர்னர் இந்தியாவுக்கு மகாபெரியவாளால் தடுத்தாட்கொட்பட்டு மகாபெரியவாள் சொல்லி ரமணரை போய் பார்த்து ரமணரோட உபதேசத்தினால பால் பிரிண்டன் இந்தியாவை பற்றி ஓஹோன்னு எழுதின புஸ்தகம். அதுக்கப்புறம் நிறையா மேலை நாட்டவர்கள்லாம் ஏன்னா அங்கே எல்லாம் கொட்டி கிடக்கு, பைசா கொட்டி செல்வம் கொட்டி கிடக்கு, எல்லா போகமும் இருக்குது. ஆனால் யாருக்குமே அமைதி அப்படிங்கிறது இல்லை, நிம்மதிங்கிறதே இல்லை, சாந்தமே இல்லை, ஆனந்தமாக யாரும் வாழவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை எத்தனை நாளைக்கு தான் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இப்போ நம்மளுக்கு அல்வா பிடிக்குன்னு வச்சுப்போம். ஒருத்தருக்கு அல்வா ரொம்ப பிடிக்குது. ஒரு கிலோ வைங்களேன், அல்வா சாப்பிடுவார். அரை கிலோ சாப்பிட்றப்பயே திகட்ட ஆரம்பிச்சிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா. எத்தனை நாள் சாப்பிட முடியும்? ஒரு கிலோ சாப்பிட்டாருன்னு வச்சுப்போம். திருப்பி அல்வா ஒரு கிலோ வைங்க, அல்வா தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா அவனுக்கே வெறுத்து போயிடும். ச்சே
அல்வா வேண்டாம் எனக்கு லைஃப்லேயே சாப்பிட மாட்டேன்றான். அது ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாருன்னு சொன்னாக்க, சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, சிகரெட்டாக அடிக்கி ரூம் ஃபுல்லாக சிகரெட்டாக அடுக்கி வச்சுருங்க, எல்லாத்தையும் நைட்டுக்குள்ளே அடிச்சிட்றா அப்படின்னாக்க ஒரு பேக்கெட் காலி பண்ணுவான், 2 பண்ணுவான், 3 பண்ணுவான், 4 பண்ணுவான், 10 பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுக்கே வெறுத்து போயிடும், சிகரெட் பிடிக்கிறத விட்டுருவான். அதே தான் மதுபானம் பண்ணுறவனுக்கு எல்லாம் அப்படி தான். பெண்கள் நிறையா பெண்கள் கொடுத்துட்டே இருங்க, எத்தனை பெண்களை அனுபவிக்க முடியும் அவனால்? அதனால் எதுவுமே அங்கே எல்லாமே போகங்கள்லாம் மற்ற தேசங்களாக நிறையா இருக்குது. நிறையா இருக்கிறதுனால யாருக்கும் ஒரு கல்ச்சர்டு லைஃப், ஒரு சிவிலைஸ்டு லைஃப்ங்கிறது இல்லாமல் போயிடுது. அவளுக்கெல்லாம் ஒரு பாண்டேஜ் கிடையாது. தன் மனைவி, தன் குழந்தைகள், நீங்களாம் அங்கெல்லாம் போய் பார்த்தேன்னு சொன்னாக்க இதை என் பையன், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன், ஒரு 2 ஜென்ரேஷன் மேலே சொல்ல முடியாது அவளால். ஒரு ஜென்ரேஷன் அவ்வளோ சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் அப்பாவுக்கு 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 அப்பா, என் தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா அடிக்கின்றே போகிறோம் எங்கே இந்தியாவில். ஏன்னா இது புண்ணிய பூமி. ஒரு மக்கள்லாம் ரொம்ப ஸ்நேகமாக வாழ்ந்தா, தார்மீக முறைப்படி வாழ்ந்தா, ஒரு அம்பு தும்புக்கெல்லாம் ஏன் இந்தியா அத்தனை பேரை ஏன் அட்டாக் பண்ணா அப்படின்னு கேட்டாக்க, நம்ம சாதுவாக இருந்தது தான் காரணம். நம்ம வம்பு தும்புக்கெல்லாம் போகல, எந்த விதமான பிரச்சனைக்கும் நம்ம போகாதனாலேயே என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, எல்லோரும் நம்ம மேலே முகல்ஸாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் பீப்புளாக இருக்கட்டும், யார் வேணால் எடுத்துங்களேன், எல்லாம் யாரெல்லாம் இங்கே இன்வைட் பண்ணாலோ, நம்மளை அடக்கி ஆண்டாலோ, அத்தனை பேருமே நம்மளோட இதை சாதுத்தன்மை அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டான். அப்படி பண்ணியும் கூட இன்றைக்கும் சில கோயில்கள் இருக்கின்றதுனாக்க நம்ம பெரியவா பண்ண காரணம். ஸ்ரீரங்கம் கோயிலை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் பிராணம் விட்டுருக்கா. நிறையா அந்த தேவதாசின்னு சொல்லுவா, ரங்கனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் அழகாக இருப்பா பார்க்குறதுக்கு. அந்த முகல்ஸ் சுல்தான்ஸ்லாம் மேலே அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து தானே 2 பேர் கட்டிகிட்டே விழுந்திருக்கா. அதுக்காக சாசனம் எழுதி வச்ச விளக்கெல்லாம் ஏற்றிருக்கா. அந்த பெண்கள் பண்ண ஒரு உயர் தியாகம், தான் மட்டும் சாகலை, அந்த இவனுக்கு எவன் இட்டிக்கணும்னு வந்தானோ அவனையும் கீழே போட்டு இழுத்துட்டு ரொம்ப அவெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்காக எத்தனை பேர் அந்த ரங்கனை அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கெங்கேயோ ஒளிச்சு வச்சு எப்படிலாம் காப்பாற்றியிருக்கா. திருவேண்டத்துலேயும் அப்படி தான், அனந்தவ சுவாமி கோயிலில் இன்றைக்கும் சுரங்கம் நிறையா இருக்குன்னு சொல்கிறா, அப்படி காப்பாற்றியிருக்கா. எல்லாருமே இந்த பாரத பூமியில் எல்லாம் அழிக்கணும்னு நினச்சிருக்கா. ஆனால் பகவானோட சங்கல்பம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே சாதுக்கள் ஜாஸ்தி, சாது பூமி தான் இந்தியா. அதனால தான் அங்கே இருக்கிற யூரோப்பியன்ஸு வெஸ்டர்னர்ஸ்லாம் இங்கே ரமணாசிரம வாசலில் ஒரு கோமணத்தை எடுத்து உட்காந்துருக்கான். என்னமோ அவனுக்கு இந்த இடத்துல ஒரு அமைதி கிடைக்கிறது இல்லையா. அதனால் இந்த பாரத வருஷத்தை பற்றி ஸ்டீவ் சுகர் சொல்கிறார். இங்கே பாரத வருஷத்தில் என்னன்னாக்க, பாரத வருஷே பீம் பகவான் நரநாராயணாக்யா அவ்யக்த கதிகி. இங்கே நரநாராயணன்னு சொல்லக்கூடிய சாட்சாத்து பகவான் தபஸ் பண்ணின்னு இருக்கா, யாராலையுமே அறிய முடியாத சுரூபத்தில் இருந்துட்டுருக்கா. எப்படி இருக்கா, ஆத்மவதாம், ரொம்ப மனசை அடக்கிண்டு எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்காக, தீரர்கள்லாம் காப்பாற்றுறதுக்காக, அனுகிரகம் பண்ணுறதுக்காக, அனுகிரகாய உபசித தர்மஞான வைராக்கியவரியோப சமோ பரமாத்மா. எப்படி இருக்கான்னு கேட்டாக்க, வைராக்கியம், ஐஸ்வர்யம், சாந்தி, ஒடுக்கம், ஆத்ம ஞானம் எல்லாத்தையும் இந்த நரன ரிஷி கொடுப்பாலாம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, வைராக்கியம் ரொம்ப அவசியம். வைராக்கியம் இருந்தால் தான் ஒரு பழக்கத்துலேருந்து வெளில வர முடியும். இப்போ காப்பி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. அந்த காப்பி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். அது வைராக்கியமாக இருந்துட்டோன்னு சொன்னாக்க அந்த காப்பி குடிக்கிற பழக்கம் போயிடும். மது அருந்துற ஒரு பையன் இருக்கான்னு சொன்னாக்கா, அந்த மது அருந்த மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், பெண்களோட சகாசம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை வளர்த்துட்டோன்னு சொன்னாக்கா அந்த வைராக்கியமே நல்ல கதி கொண்டு போயிடும். அதான் இங்கே சொல்கிறார். அதெல்லாம் இதை கொடுப்பார், இந்த பகவான் கொடுப்பார். வைராக்கியம், ஐஸ்வர்யம், நம்மளுக்கு என்ன தேவை, குடும்பத்தில் இருந்த பைசா வேணுமா, பைசா ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். சாந்தி, அதெல்லாம் சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேதுன்னார் தியாகராஜர். சாந்த் என்ன வேணால் இருக்கட்டும், பெரிய மாளிகை இருக்கலாம், கூட கோபுரம் இருக்கலாம், அழகான மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், நிறைய வஸ்தாதுகள் இருக்கலாம்,
பரிஜனங்கள் நிறையா இருக்கலாம், சேவர்கள் நிறையா இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். ஆனால் சாந்தி இல்லைன்னு சொன்னாக்கா அவன் வந்து நடைப்பினந்தான் இல்லையா? சாந்தி தான் ரொம்ப. ஒன்றுமே இல்லை, அழகான மனைவி இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சாந்தியோடு இருக்கான்னு சொன்னாக்க இங்கே வந்து பணக்காரங்கிறதோ இல்லை ஏழைக்கோ முக்கியம் இல்லை, சாந்திங்கிறது தான் முக்கியம். எதை பற்றியும் சிந்தனையே பண்ணாமல் இருக்கா பார்த்தீங்களா, அந்த சாந்தி அதை கொடுப்பார். ஒடுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் கொடுப்பாராம். எது வரைக்கும் நான் கல்பகாலம் முடிகிற வரைக்கும் அவளும் அப்படி இருக்கா, தேவைப்படுவாலும் கொடுக்கவும் செய்கிறா அப்படின்னு இந்த பாரத வருஷத்தோட பெருமையை சொல்கிறான். இங்கே வந்து இந்த பாரத வருஷத்தில் பகவானாகிய நாரதர், பகவான் நாரதகா பகவத் புரோக்தாபியாம், அவர் வந்து பகவானால் நாரதருக்கு உபதேசம் பண்ணப்பட்ட அந்த பூஜா விதிகள், பாஞ்சராத்திரம், சாங்கியம், யோகம். சாங்கியம்னாக்க ஞானத்தை பற்றியும், எப்படி யோகம் மனசை எப்படி அடக்கிறது. சாங்கிய யோகாப்பியம் பகவதானுபாவோப, பகவானோட மகிமையை விரிவாக, பகவானோட கல்யாண குணங்கள், பகவானோட சரித்திரங்கள் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தது நாரதர் தான் பக்தி யோகத்தில். அப்படிப்பட்ட பாகவதர் பாஞ்சராத்திரங்கிற நூலை பகவதானுபவ வர்ணனம் ஸ்வர்ணே சாவர்ணி அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்கார். வர்ண தர்மம்னா என்னென்ன, ஆஷ்டம தர்மம் என்னென்ன அப்படின்னு பாரதேபி பிரஜாபி, இந்த பாரத மக்களுக்கு மிகுந்த பக்தி பெருக்கோட பரமபக்தி பாவேன தம் உபசரதி இதம் த அபிகிருணாதி. சாக்ஷாத் நாரத பகவான் ஞானத்தை அடையிறது எப்படி, பக்தியை அடையிறது எப்படி, பக்தி எப்படி பண்ணணும், ஞானத்தை எப்படி அடையணுங்கிற உபதேசத்தை சாவர்ணிங்கிற ரிஷிக்கு உபதேசம் பண்ணி எல்லாரும் பகவான்கிட்ட போய் அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன மார்க்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிச்ச வருஷம் இந்த பாரத வருஷம். சொல்லிட்டு நாரத துதிக்கவும் ஆரம்பிக்கிறார். எப்படி துதிக்கிறார்னுக்க, ஓம் உபசமலீலாய, சாந்தமாக இருக்கக்கூடியவர் பகவான், வைராக்கியத்திலோட உச்சத்தில் இருக்கக்கூடியவர், சாந்தசீலாய. அப்புறம் நான் அகங்காரங்கிறது அவருக்கு கிடையவே கிடையாதான், அகங்காரங்கிறது பகவானுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம், பகவதே நமகா. அது மட்டும் இல்லை, அகிஞ்சன வித்தாய, எதுலேயுமே யாருக்குமே பற்று இல்லைன்னு சொன்னாக்கா அவளுக்கு பற்றே கிடையாது. ஆனால் பகவானை பற்றின்னு இருக்கா, சொத்தே கிடையாது, தன்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் கூட உதறி தள்ளிட்டா, ஆனால் பகவானையே சொத்தாக வச்சுட்டு இருக்கா. அகிஞ்சன வித்தாய, ஒன்றிலும் பற்றட்டு இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கார். ரிஷிர்ஷபாய, எல்லா முனிவர்களிலும் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். பரமஹம்ச பரமகுருவே, பரமஹம்ச குருவாக இருக்கார். அப்படிப்பட்ட தன்னிடத்தே ஆத்மா ராமாதி பதையே நரநாராயணன் அமையத்தி. இந்த நரநாராயணன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, தனக்குத்தானே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அதிலே ரமிச்சின்னு இருக்கா, அந்த சுகத்திலே இருந்துட்டுருக்கா. எதுலேயும் பற்று இல்லாமல் பரமாத்மாட்டையே மனசை வச்சுட்டு தன்னிடத்துலையே அவளே பகவான் தான், தனக்கு தன்னுள்ளேயே இருந்துட்டு தன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நரநாரர்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நம இதி அப்படின்னு நாரதர் வந்து துதிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், யார் வந்து இந்த உலகத்துக்கு வந்து காரணமாக இருக்கிறாரோ, சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணமாக இருக்காரோ, கர்த்தாவாக இருக்காரோ, தேகம் சம்மந்தப்பட்ட போதிலும் கூட அவருக்கு வந்து அவர் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட அவர் தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கிற பகவான். ஆனால் வந்து அது அவரை பாதிக்கிறதே கிடையாது பகவானை. அப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் அவர் சரீரமே எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த சரீரத்துக்குரிய அந்த தேகத்தில் இருக்கிற இன்னல்கள்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட பகவானுக்கு எந்த ஒரு குணைகி ந விதுஷ்யத்தை, எந்த ஒரு குணங்களாலும், சத்வம் ரஜஸ் தமஸ் சொல்லக்கூடிய முக்குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அசக்த விக்த சாட்சினியா தஸ்மின், எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் பார்க்குறா. இந்த நரநாராயண ரிஷி வந்து இந்த லோகத்தை பிரபஞ்சத்தை அவள் தான் படைச்சா, இந்த உலகத்தை அவள் தான் சிருஷ்டி பண்ணா, சிருஷ்டி பண்ண சம்ஹாரம் எல்லாம் அவள் தான் பண்ணுறா. அப்படிப்பட்ட ரிஷிகள் எல்லாத்தையும் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக அப்படியே சாட்சியாக பார்த்துன்ற காலத்தில் எதுலேயும் பட்டுக்கிறதே கிடையாது, பற்று கிடையாது, எந்த குணங்கள்லாம் அவர் ஒன்றும் கெடுக்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட பற்றற்று இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் சாட்சி மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நரநாராயண ரிஷிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்றார்.
அவர் சொல்கிறார், நாரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த சரீரத்தில் அபிமானமே இல்லை. உஜ்ஜித துஷ்கலே வரஹா, இது வந்து இந்த சரீரம் வந்து ஒரு போக்கியமே, கெட்ட சரீரம் இது. இந்த சரீரத்தில் ஒன்றும் உபயோகமே கிடையாது. இது அபிமானத்தை விட்டு என்ன பண்ணுறனாக்கா, அந்த காலே, அந்த அந்திம காலத்தில், கடைசி காலத்தில் நுர்குணே துவயி பக்தியா மன தித்தீத, கடைசிகள் எந்த ஒரு குணங்களும் இல்லாத, குணங்கள் சம்மந்தப்படாது இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை மனசை வந்து பக்தியோட செலுத்தணும். எந்த ஒரு வஸ்து எதாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கோ அந்த பகவானை, அந்த ஆத்மஸ்வரூபத்தை எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, அதையே வந்து பக்தியோடு அதுலேயே வந்து மனசை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டார். பக்தியா மன ததீதகா அப்படின்றார். அதனால் இதை தான் வந்து சாட்சாத் ஹிரண்ய கர்ப்பன பிரம்மாவும் சொல்கிறார். இந்த யோக முறையை தான் அவரும் சொல்கிறார். அது எப்படி போய் அடையிறது, எப்படி வந்து அந்த பகவான்கிட்ட மனசை செலுத்துறதுங்கிறத யோக முறையை இந்த ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய பகவான் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த லோகத்தில் யாரெல்லாம் வந்து பற்று வச்சுட்டு இருக்காளோ, காமங்கள் ஆசை வச்சுட்டு இருக்காளோ, சுதேஷு தாரேஷு தனேஷு சிந்தையன்னுன்றார். தன் மனைவி, புத்திரன், செல்வம் இதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கா. பார்த்தீங்களா, ஒரு சராசரியான மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டாக்கா, சுதேஷு தாரேஷு தனேஷு சிந்தையன்னு நாரதர் சொல்கிறார். அவள் எப்போ பார்த்தாலும் தன் குடும்பம், தன் மனைவி, தன் மக்கள், தன் செல்வம் இதுலேயே இருக்கான். அதனால் அவன் எப்படிப்பட்ட சொல்கிறார், எதாம் வித்வான், அவன் எப்படிப்பட்ட வித்வானாக இருந்தால் கூட அவனோட மனசானது எப்போ வந்து தன் ஸ்திரீ, தன் புத்திரன், தன் செல்வம், தன் குடும்பம் அப்படின்னு இப்போ எடுத்தோம், அவன் எவ்வளோதான் படிப்பாளியாக இருந்தால், அறிவாளியாக இருந்தால் கூட இந்த தேகமானது அழியக்கூடியதுங்கிற வந்து கொஞ்சம் கூட கவலையே படாமல் இருக்கானோ அவனுக்கு வந்து வாழறது வேஸ்ட், அவன் படிக்கிறதும் வேஸ்ட், படித்ததும் வேஸ்ட்டுன்றார். கேவலம் சிரமையேவ, தேவையில்லை சிரமந்தான், அவன் பட்டதெல்லாம் சிரமம்தானே தவிர தனக்கு வந்து சரீரத்துக்கு தேவையானது ஒன்றும் பண்ணிக்கவே இல்லை. சரீரத்தை போஷணம் பண்ணிட்டான், ஆனால் அந்த சரீரம் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்தனையே பண்ணாமல் தன் வீடு, தன் மக்கள், தன் குடும்பம், தன் குட்டி, தன் செல்வம் அப்படியே பொழுத ஓட்டிட்டு நன்னா படிச்சிருக்கான். ஆனால் அந்த படிப்பெல்லாம் வந்து இது மேலே மேலே எப்படி பெருக்கிறது அப்படி தான் புத்தி போச்சே தவிர பகவானை அடையணும், பகவானோட திருவடியை பிடிச்சிக்கணும், பகவானோட கிருப்பையினால் தான் இந்த சரீரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இல்லாததுனால அவன் படக்கூடிய சிரமங்கள் அத்தனையுமே எல்லாம் சிரமந்தான், வீண் அப்படின்றார். அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வீண் தான் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் வந்து இந்த பகவான் வந்து புலப்பட மாட்டான். அதனால் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, தன்னோட மாயையினால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி அந்த சரீரத்தில் வந்து நான் எனது அப்படிங்கிற அபிமானத்தை உண்டு பண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது போகுமோ. நாரதர் சொல்கிறார், எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு கேட்டாக்க நான் எனது அப்படி சொல்லிட்டு இப்படியே இருந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்ச மாயைங்கிறது பொல்லாதான் இருக்குது. அதனால் நாரதர் இங்கே சொல்கிறார், இந்த பிரபஞ்ச மாயையிலேருந்து இந்த நான் எனதுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் எதப்படினா விலகுமோ அந்த யோக முறையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்றார். தொம்ன விதேகி இது அப்படின்றார். எங்களுக்கு அந்த யோக முறையை சொல்லுங்கோ, அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாயையிலேருந்து நாங்கள்லாம் என்ன தான் பிரயத்தனப்பட்டாலும் இதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஓ ரிஷி, நரநார ரிஷி, நீங்கள் என்ன பண்ணுங்கோ, நீங்கள் வந்து இதுலேருந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த பிரபஞ்ச சூழலை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் சொல்லுங்கோ. இந்த தேகம் சம்மந்தப்பட்டதோடு மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை சொல்லுங்கோ. இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பற்று, புறத்தியான பற்று இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்ம தேகத்தில் ஏன் உடம்பு, ஏன் சரீரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பற்று ஒழியறதுக்கு என்ன பண்ணினா ஒழியுமோ அதை சொல்லிக் கொடுங்கோ. சுபாவம், அந்த சுபாவத்தை போக்குறதுக்கு சொல்லுங்கோ அப்படின்றார். இந்த பரத வருஷத்தில் தான் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாரத வருஷம்தான் ரொம்ப உத்தமமான பூமின்னு முன்னாடியே பார்த்தோம். சாக்ஷாத் நாரதரே உபதேசம் பண்ணுறார். இந்த பரத வருஷத்தில் வந்து பல நதிகள், இதெல்லாம் ஸ்ரீசுகர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த பாரத வருஷத்தில் என்னென்னலாம் நதிகள் ஓடுறது, என்னென்ன மலைகள் இருக்குது, அந்த பேரெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார்.
பல நதிகள் இருக்குது, பல மலைகள் இருக்குது. வருஷே அஸ்மின் பாரதே வருஷே அபி பகவா சிறிச்செய்லா சந்தி. நிறைய மலைகள் இருக்குது, நதிகள் இருக்குது, எல்லாமே இந்த பாரத வருஷத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றார். அப்புறம் அதோட பேர்லாம் சொல்கிறார். அந்த மலைகளோட பேர் என்னென்ன? மலையம், மங்கள பிரஸ்தம், மைனாகம், குடகம், கோல்லகை. தான் ஸ்லோகத்தில் அப்படியே இருக்குது. சஹ்யம், தேவகிரி, ரிஷ்யமுகம், ஸ்ரீசைலம், வேங்கடம், நம்ம திருப்பதி பெருமாள் இருக்காரே அந்த வேங்கடம், மகேந்திரம், வாரிதாரம், விந்தியமலை இமயமலை, சுக்திமானு, ரிஷகிரி, பாரியாத்திரம், திரௌணம், சித்திரகூடம், கோவர்தனமலை பிருந்தாவனத்தில் இருக்கு இல்லையா, கோவர்தனம், ரைவதகம், ககுபம், நீலம், கோகாமுகம், இந்திரநீலம். இதெல்லாம் கேட்டால் புண்ணியம், அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்திரகீலம், காமகிரி அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மலைகள்லாம் இங்கே இருக்குது. அதில் எண்ணற்ற எண்ணிக்கையே அடங்காத நதிகளும் அதில் பிரகாரமாக ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னாக்க, பேரை கேட்ட மாத்திரத்திலேயே புனிதமாக்கக்கூடிய நீர் நதிகள் இங்கே ஓடின்ட்டுருக்கு. அதில் தான் இந்த பாரத பூமியில் பாரத மக்கள் ஸ்நானம் பண்ணுறது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் மற்ற தேசத்தில் கிடையாது, பாரத வருஷத்தில் மட்டும்தான். அதேங்கிறப்ப நாம் ஏவ புனந்தீனாம் ஏதாசாம் அபகா பாரதிய பிரஜாகா. இந்த பாரத வருஷத்தில் வசிக்கக்கூடிய பிரஜைகளுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அதனால் இந்த என்ன பண்ணுறான்னாக்க, இந்த பாரத வருஷத்தில் பிறந்த ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த நதிகளில் ஸ்நானம் பண்ணி தன்னோட பாவத்தை போக்கிக்கிறா. துலாஸ்நானம்னு சொல்கிறோம். காவேரியில் 1 மாதம் ஸ்நானம் பண்ணினோன்னு சொன்னாக்கா பாவம் ஒரு மாதம் விட்டுருங்கோ, ஒரு நாள் ஸ்நானம் பண்ணாலே பாவம் போயிடுதுன்னு துலாஸ்நானம் புராணம் சொல்கிறது. அதனால் அந்த நதிகள் பேர்லாம் அடுத்து சொல்கிறார். மகாநத்யகா. அந்த நதிகள் பேர் என்னென்னு கேட்டாக்க, சந்திரவசா. இந்த நதிகளோட பேரை கேட்டாலே புண்ணியம், அதுக்காக தான் பேரை படிச்சுட்டு இருக்கேன். மலைகள் பாரத வருஷத்தை எதை சொன்னாலும் புண்ணியம் தான். மலைகள் பேர் சொன்னாலும் புண்ணியம், நதிகள் பேர் சொன்னாலும் புண்ணியம். அதனால் சந்திரவசா, தாமிரபரணி, அபடோதா, கிருதமாலா, வைகாயசி, காவேரி, வேணி, பயஸ்வினி, சர்க்கரவர்த்தா, துங்கபத்ரா, கிருஷ்ணா, வேண்யா, பீமரதி, கோதாவரி, நிர்விந்தியா, பயோஷ்ணி, தாபி, ரேவா, சுரசா, நர்மதா, சர்மன்பதி, சிந்து, பிரம்மபுத்திரம், சோனம், மகாநதி, வேதஸ்மிருதி, ரிஷிகுல்யா, திரிஷாமா, கௌஷிகி, மந்தாகினி, யமுனா, சரஸ்வதி, திஷத்வதி, கோமதி, சரயு, ரோதஸ்வதி, சப்தவதி, சுஷோமா, சதத்ரு, சந்திரபாகா, மருத்விருதா, விதஸ்தா, அசிக்னி, விஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய நதிகள்லாம் இந்த பாரத வருஷத்தில் ஓடின்னு இருக்கு. இத்தனை நதிகள் இருக்குது. நம்ம எத்தனை நதிகளை ஸ்நானம் பண்ணியிருக்கோம்? இத்தனை நதிகள் பேர் போட்டிருக்காலே, எல்லோரும் நம்ம ஸ்நானம் பண்ணியிருக்கோமா? ஒரு ஆயுசு போருமா? பாரத வருஷத்தில் பிறந்தவாளுக்கு என்ன ஒரு பாக்கியம்! ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணாலே புண்ணியம் தான். இத்தனை நதிகளை ஓடுறதே, நர்மதா, கோதாவரி. அதனால் இந்த பாரத வருஷத்தில் பிறந்த மக்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே தவிர வேறு யாருக்கும் கிடைக்கல அப்படின்ட்டு ஸ்ரீசுகரும் சொல்கிறார், நாரதும் சொல்கிறார். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.